ஹலோ ஃப்ரிக்ஸ், கோடிங் பண்ணுறதே பெருசாக இருக்குது, இதில் நோட்ஸ் வேறு எடுக்கணுமா அப்படின்னு வந்து உங்களோட கொஸ்டின் வந்து எனக்கு கேட்குது. பட் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்வளோ க்ரூஷியல் உங்களோட கோடிங் ஜேர்னியை வந்து பில்ட் பண்ணுறப்போ, அண்ட் என்னதான் இந்த நோட்ஸில் இருக்க போது, மொத்த கோடி எழுத போகிறோமா, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அண்ட் என்னோட கோடிங் நோட்ஸும் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ வரப்போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் திஸ் இஸ் மீ நாண்டி, யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து உங்ககிட்ட சீக்ரெட்ஸும் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து இந்த கோடிங் நோட்ஸ்க்கான சீக்ரெட்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின் வந்து வை டு வி ஈவன் நீட் அ கோடிங் நோட் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஸோ கோடிங் நோட் என்ன, ஐ மீன் ஏன் உங்களுக்கு வந்து இந்த கோடிங் நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இப்போ நான் நிறைய வீடியோஸ்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கோடிங் அப்படிங்கிறது வந்து யூ வில் நீட் டு அப்சர்வ் பேட்டர்ன்ஸ். சும்மா ரேண்டமா ப்ராப்ளம் சால்வ் பண்றது கிடையாது கோடிங். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ யூ வில் அப்சர்வ் பேட்டர்ன்ஸ். ஒரு டாபிக்லயுமே சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ண நீங்க நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்து உங்களால வந்து அந்த பேட்டர்ன்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கோடிங் இன்டர்வியூஸ்ல வந்து உங்ககிட்ட இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க இந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்றப்போ வந்து யூ நீட் டு மேக் நோட் ஆஃப் இட் சம்வேர். இல்லைனா வந்து இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டாபிக் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல சில பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. பட் ஒரு 10 days ஒரு 15 days அப்புறமா அது கண்டிப்பா மறந்துடும். தட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி, ரைட்? ஸோ இந்த மாதிரி மறந்ததுக்கு அப்புறமா எப்படி யூ வில் கோ அண்ட் திருப்பி நீங்க சால்வ் பண்ண மொத்த ப்ராப்ளம்ஸுமா பார்த்துட்டு இருக்க முடியும்? யூ நீட் சம் குவிக் நோட்ஸ் டு ரீகால், டு ரிவைஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த நோட் வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ அதில் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நிறைய ஆல்கிரிதம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யூ நீட் டு மேக் நோட் சம்வேர் ஸோ தட் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆல்கிரிதம் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் லேர்னிங் இட். ஸோ எந்த ஒரு லேர்னிங் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஸ்ட்ராங்காக வந்து பிரெயினில் வந்து அது ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து யூ நீட் டு ஸ்டோர் இட் சம்வேர். பிகாஸ் அப்போ நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும், பட் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்து அதை போய் ரீகால் பண்ணலாம், திருப்பி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கேயாவது நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை ரீகால் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரீசன் வை யூ நீட் அ கோடிங் நோட். ஸோ இப்போ வந்து யூ நோ தட் யூ நீட் அ கோடிங் நோட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எப்போல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்க்குமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமா? ஒரு ப்ராப்ளம்லேயே வந்து அந்த கோடியை அப்படியே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணுமா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வென் டு மேக் நோட்ஸ் அப்படிங்கிற கொஷனுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போதான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போதான் நீங்கள் கற்றுக்குறீங்க, இப்போதான் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து யூ வில் நீட் டு மேக் நோட்ஸ். ஸோ தட் இப்போ ஒரு ஃபார் லூப் இருக்குது, ஒரு வைல் லூப் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ். ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறமா பேசிக்ஸ் ஆஃப் எனி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் எனி ஆல்கிரிதம்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்குறீங்க, இப்போ லெட்ஸ் சே லிங்க் லிஸ்ட் அப்படின்னு கற்றுக்குறீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, விஷுவலாக எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு, அண்ட் அந்த பேசிக்ஸ் வந்து எப்படிலாம் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் ஒரு ஆல்கிரிதமோட ஒர்க்கிங் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக ஒரு விஷயத்தை படிப்பீங்கள்ல. ஸோ அப்போ எல்லாமே வந்து டெஃபினெட்லி யூ வில் நீட் டு டேக் நோட்ஸ். ஸோ அப்போதான் வந்து உங்களால் வந்து ரீகால் பண்ண முடியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த பேசிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இந்த பேசிக்ஸ் நோட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து யூ டெஃபினெட்லி ஷுட் டேக் நோட். இதுக்கப்புறமா வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங்கில் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சால்வ் பண்ணுற கொஷின்ஸில் இருக்க பேட்டர்ன்ஸை அப்சர்வ் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து லிங்க் லிஸ்ட் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, லிங்க் லிஸ்ட்டில் ரிவர்சிங் த லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ அது சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே இன் பிளேஸ் வந்து நோட்ஸோட லிங்க்கை வந்து மாற்றி வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட், இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ல போட்டு சால்வ் பண்ணலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்னும் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அப்படியே இன் பிளேஸ்லேயே வந்து லிங்க்ஸ் மட்டும் மாற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக் கற்றுக்கிறப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நோட்ஸில் எழுதி வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அட் பிளேசஸ் இன் விச் யூ வில் நீட் டு டேக் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒரு ஆல்கிரிதம் நீங்கள் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி. நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து எழுதி வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை உங்களோட வேர்ட்ஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது ஒரு 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 டேட்டா ஸ்ட்ரக்சர் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் சில ட்ரிக்ஸ் அண்ட்
ட்ரிக்ஸ் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி படிச்சா ஈஸியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஒரு டாப்பிக்லையுமே நீங்கள் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேட்டர்னை நோட்ஸ்லேயே எழுதி வச்சிருக்கணும். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் பல வருஷத்துக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போது. லெட்ஸே உங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது, அப்போ வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ இதுதான் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து வென் டு மேக் நோட்ஸ். ஓகே, ஹவு டு ஆக்சுவலி மேக் நோட்ஸ். கோடிங் நோட் அப்படின்னா மொத்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் மொத்த கோடியுமே எழுதி வைக்கணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. மொத்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் எழுத தேவையே கிடையாது. ஸோ அப்போ எப்படி தான் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா விஷுவலாக எப்படி வந்து அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ அதே அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் மெமரி ஸ்பேசஸ் இல்லை. ஸோ அதை வந்து பாக்ஸாக போட்டு அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து விஷுவலைஸாக எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது வந்து அப்படியே வந்து நோட்ஸில் வந்து ட்ராயிங் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ லிங்க் லிஸ்ட் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு பாக்ஸ் இருக்க போது, அதில் டேட்டாவும் இருக்க போது, அதில் வந்து ஒரு பாயிண்டரும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரீ அப்படின்னா அந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் படிக்கிறத விஷுவலாக எப்படி உங்களால் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்கரிதம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆல்கரிதம்ஸோட ஒர்க்கிங்கை விஷுவலாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு சார்ட்டிங் ஆல்கரிதம் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சார்ட்டிங்கில் எப்படி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஐ மீன் டேட்டா மாடிஃபை ஆக போகுது. செகண்ட் ஸ்டெப்பில் எப்படி வந்து மாடிஃபை ஆக போகுது, தேர்ட் ஸ்டெப்பில் எப்படி மாடிஃபை ஆக போகுது, எவ்வளோ ஸ்டெப்ஸ்க்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்சுவலி வந்து சார்ட் ஆயிருக்கு மொத்த அறிவும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணி எழுதி வச்சா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து ரீகால் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே கோட் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக சுத்தமாக புரியவே புரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணி எழுதி வைங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. ஒரு ப்ராப்ளமில் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளமோட நீங்கள் ஒரு டாபிக் வைஸ் தான் நீங்கள் போங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பேட்டர்னுக்கான ஹெட்டிங் போட்டு அந்த பேட்டர்னில் எப்படி வந்து அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி வந்து உங்களால் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாதிரி வந்து வேற டிஃப்ரெண்ட் ஐ மீன் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி வந்து வர ப்ராப்ளம்ஸில் எப்படி வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் பேசிக்லி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கான ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, ஸோ அந்த இன்ட்யூஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நீங்கள் நோட் பண்ணுற எல்லா பேட்டர்ன்ஸ்க்குமே எல்லா ஆல்கிரிதம்ஸ்க்குமே டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது வந்து கோடிங் இன்டர்வியூஸில். ஸோ அதனால் தயவு செஞ்சு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்லி கோட் வந்து தயவு செஞ்சு இட்ஸ் நாட் நீடட் ஆக்சுவலி கோட் வந்து அப்படியே எழுதுறது, பட் நீங்கள் சூடோ கோட் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா சூடோ கோட் எழுதுனா தான் வந்து எப்படி ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து சூடோ கோட் எழுதிட்டு சைடில் வந்து இப்போ ஒரு லைன்லுமே வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து கமெண்ட்ஸ் மாதிரி வந்து நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் யூர் டூயிங் ஹியர், இது பண்ணுறதுனால தான் வந்து உங்களால் இந்த ப்ராப்ளம் இப்படி வந்து சால்வ் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்தது அப்படின்னா உங்களால் எப்படி வந்து டக்குனு இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் இதுதான் வந்து உங்களோட கோடிங் நோட்ஸில் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து லெட் மீ ஷோ யூ மை நோட். ஸோ இப்படி தான் வந்து ஐ யூஸ் டு டேக் நோட்ஸ் அண்ட் திஸ் இஸ் சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா இப்போ லெட்ஸே நீங்கள் உங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் குயிக்காக வந்து ரீகால் பண்ணணும், குயிக்காக பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும், அந்த என்னெல்லாம் டாபிக்ஸ்ல என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக எழுதி வச்சுப்பேன். ஒரு டாபிக் போட்டு அந்த டாபிக்ல இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எழுதி வச்சுப்பேன். லெட்ஸ் சே ட்ரீஸ். ஸோ ட்ரீஸில் வந்து பாத் ஃபைண்டிங் வந்து ஒன் ஆஃப் த பேட்டர்ன், இல்லை வந்து நம்ம வந்து பேரண்ட் நோடையும் கன்சிடர் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒன் ஆஃப் த பேட்டர்ன், இல்லை டீசீரியலைஸ் அண்ட் சீரியலைஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பேட்டர்ன், இல்லை லோவஸ்ட் காமன் ஆன்சஸ்டர் கண்டுபிடிக்கிறது இது வந்து ஒன் ஆஃப் த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஒன் ஆஃப் த பேட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து குயிக்காக இதுக்காக முன்னாடி நான் வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் போய் எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்க தேவையில்லை. இன்ஸ்டெட் இந்த பேட்டர்ன்ஸை மட்டும் பார்த்தா போதும். இதுலேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் தான் எனக்கு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ தட் ஐ பி ஏபிள் டு ஆன்சர் இட் ஈஸிலி. ஸோ இப்படி தான் வந்து ஐ யூஸ் டு மேக் நோட்ஸ் அண்ட் ஐ ஆம் ஸ்டில் டூயிங். டேக்கிங் நோட்ஸ் இஸ் கோயிங் டு பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் தட் ஸ்டெப். அண்ட் நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ணுற பேட்டர்ன் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்து ஓகே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் தோணும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. பட் அது தவிர்த்து வந்து நான் இது வரைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மட்டும் நோட் பண்ணாலே போதும். கோடிங் நோட்ஸில் கோடிங்க்கு நோட் எடுக்கிறேன் அப்படின்னு கோடிங் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த கோடியும் எழுதி எல்லாம் வச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
இது எடுத்தாலே more than enough for you to keep going. So hope this video was useful. வேற interesting video I'll come and meet you, and then it's bye from me. And வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்னு வந்து கீழே comment பண்ணுங்க. Bye.